வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மோகினித்தீவு அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோகினித்தீவு அப்படின்ற பேரை கேட்டதும் இது மேபி ஒரு ஹாரர் எலமெண்ட் இல்லை ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க வரலாற்றில் புனையப்பட்டு எழுதிய ஒரு காதல் காவியம் தான் இந்த மோகினித்தீவுன்ற புக்கு. ஓகே, நான் இந்த புக்கை பற்றி இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்கி அவர்களும் அவரோட நண்பரும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். அந்த சுச்சுவேஷனில் அவருடைய நண்பர் வந்து பர்மாவுக்கு வேலைக்கு போயிருப்பார். 1942 பர்மாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் போர் காரணமாக அங்கிருந்த மக்கள் எல்லாரும் உலகத்தோட பல மூலைக்கு செதறி ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கல்கியோட நண்பர் பர்மாவில் இருந்து சென்னைக்கு ஒரு கப்பல் மூலமா தப்பிச்சு வந்திருப்பாரு. அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் கல்கி கிட்ட ஷேர் பண்ணுவார். அதுதான் இந்த கதையை அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவர் பர்மாலேருந்து தப்பிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பிச்சு வர அந்த கப்பல் ஒரு தீவு கிட்ட பழுதடைஞ்சு நின்றுடும். அந்த சமயத்தில் கப்பலோட பழுது சரியாகிற வரைக்கும் பக்கத்தில் இருக்க தீவுக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர், அதாவது கல்கியோட நண்பர், அவர் தப்பிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவர் கப்பல்லேருந்து இறங்கி போயிட்டு அந்த தீவை சுற்றி பார்க்க போகிறாரு. அவர் போக சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம், ஒரு மாலை நேரம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீவு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பாழடைஞ்ச மண்டபங்கள், பெரிய கோவில்கள், நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. எல்லாம் வந்து பாழடைஞ்சு போய் இருக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு தீவில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் எப்படி இவ்வளோ பெரிய மண்டபங்கள் கோவில்லாம் வந்திருக்கும், அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி அவர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே ஈவினிங் டைம் முடிஞ்சு நைட் டைம் வந்துடுது. அந்த நிலா வெளிச்சம் பட்ட உடனே தீவே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது. எப்படின்னா அந்த பழைய மண்டபங்கள் எல்லாம் புதுசாக மாறிடுது, பழைய கோவில்கள், பழைய சிற்பங்கள் எல்லாமே வந்து புதுசாக மாறிட்டு அது மனிதர்கள் வாழ தகுந்த ஒரு தீவாக வந்து மாறிடுது. இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. தன் கண்ணு முன்னாடியே நடந்த இந்த மாற்றத்தை வந்து அவரால் நம்ப முடியல. சரி, இந்த தீவில் வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டு போகும்போது இவரோட எதிரில் 2 பேர் வராங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வராங்க. அவங்க பேசிக்கிட்டு வரும்போதே தெரியுது அவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக காதலர்களாக தான் இருக்கணும் அப்படின்றது இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவங்க 2 பேர்கிட்ட இவர் போய் பேச்சு கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி இந்த தீவை சுற்றி பார்க்க வந்தேன், ஆனால் இங்கே எல்லாமே விசித்திரமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அவங்க 2 பேரும், உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த தீவு பற்றிய முழு விவரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர், அந்த கப்பல் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் ஆண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தீவு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு. என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி 3 பெரிய சாம்ராஜ்யம் தான் ஆண்டு வந்துச்சு. பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள். இதில் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டை பராக்கிரமர் பாண்டியர் என்ற மன்னரும், சோழ நாட்டை உத்தம சோழர் என்ற மகாராஜாவும் ஆண்டு வந்தாங்க. ஒரு அரச சந்திப்பில் பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் கலந்து கொண்டு பேசும்போது பாண்டிய மன்னர் தன்னுடைய மகளான இளவரசி புவனமோகினிக்கு சோழ மன்னரோட மகனான இளவரசர் சுகுமாரனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற தன்னுடைய ஆசையை வந்து சோழ மன்னர்கிட்ட சொல்றாரு. அந்த சமயத்துல கர்வத்தோட உச்சியிலையும் புகழோட உச்சியிலும் வெற்றி களிப்பில் இருந்த சோழ மன்னர் அகங்காரமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட பெருமைமிகு சோழ குடும்பத்துல உங்க பொண்ணு வரணும்னா அது மருமகளா வர முடியாது, வேணும்னா என்னோட அரண்மனையில பணிப்பெண்ணா வரலாம், அதுக்கு தான் உங்க பொண்ணுக்கு தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இதை கேட்ட பாண்டிய மன்னர் கோவப்பட்டு அவமானப்பட்டு அந்த அரசபையிலிருந்து வெளியே வந்து பாண்டிய நாட்டுக்கு திரும்ப வராரு. வந்து தன்னையும் தன் நாட்டையும் தன் பெண்ணையும் அசிங்கப்படுத்தின சோழர் மேல போர் தொடுக்கணுன்ற காரணத்துக்காக ஒரு பெரும் படையை கூட்டிட்டு போய் சோழ நாட்டை அடிச்சு துவம்சம் பண்ணி சோழர் படைகளை தோக்கடிச்சு அந்த போர்ல பாண்டியர் வெற்றி பெறாரு. அதோடு மட்டும் இல்லாம போர்ல தோல்வியுற்ற சோழ மன்னரான உத்தம சோழரை பாண்டிய நாட்டுக்கு கூட்டு வந்து சிறை வைக்கிறாரு. இப்படி பாண்டிய நாட்டில் சிறை வைக்கப்பட்ட தன்னோட தந்தையான உத்தம சோழரை காப்பாற்றுறதுக்காக இளவரசர் சுகுமாரன் பாண்டிய நாட்டுக்கு மாறு வேஷத்தில் வராரு. எப்படி வரான்னு பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலை கற்றுக்கிற ஒரு மாணவனா மதிவாணன் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு பாண்டிய நாட்டுக்குள்ள வராரு. பாண்டிய நாட்டிலே மிகப்பெரிய சிற்பி யாருன்னு கேட்டிங்கன்னா தேவேந்திர சிற்பி. அந்த சமயத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க சிற்பக்கலைக்கு அவர் தான் தலைமையெடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். மதிவாணன் அப்படின்ற பேர் மாற்றிட்டு வந்த இளவரசர் சுகுமாரன் தேவேந்திர சிற்பி கிட்ட போயிட்டு, நான் ஒரு சிற்பக்கலை மாணவன், நான் இப்போ சிற்பக்கலை கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த கலையில் இன்னும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சிற்பக்கலை கற்றுக் கொடுக்கணும், தயவு செஞ்சு என்ன உங்கள் மாணவனாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர சிற்பி கிட்ட மதிவாணன் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றி அங்கே போய் சீடனாக சேர்றாரு. அவருக்கு சீடனாக சேர்ந்த பிறகு அப்படியே தன்னுடைய சிற்பக்கலை வேலையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய தந்தை எந்த சிறையில் இருக்காரு, அவர் எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற வேலையும் வந்துட்டு இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் பாண்டிய மன்னரோட மகள் இளவரசி புவனமோகினி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தேவேந்திர சிற்பியை பிடிக்கும். அதாவது
அரண்மனையை தாண்டி அவங்க வெளியே யார்கிட்டயாச்சும் பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவேந்திர சிற்பி கிட்ட மட்டும்தான். அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவேந்திர சிற்பி கிட்ட வந்து பேசுகிறதும் அவருடைய சிற்பக்கலை அவருடைய சிலைகளை பார்க்குறதும் வந்து பழக்கம். ஏன்னா இளவரசி புவனமோகினிக்கு இயற்கையாகவே சிற்பங்கள் மீதும் சிற்பக்கலை செய்வர்கள் மீதும் ஒரு தனி மரியாதை இருக்குது. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா புவனமோகினி தேவேந்திர சிற்பியோட மாணவனாக இருக்க மதிவாணன் மீது காதல் கொள்கிறாங்க. இந்த காதல் காரணமாக இளவரசி புவனமோகினி சிற்பக்கூடத்துக்கு அடிக்கடி வர ஆரம்பித்து மதிவாணன் கிட்ட பேசுறதும் பழகிறதும் அதிகமாகிட்டு இருந்துச்சு. இளவரசி தன்னை காதலிக்கிறாங்க என்ற சுச்சுவேஷனை பயன்படுத்தி எப்படியாவது தன்னுடைய அப்பாவை தான் காப்பாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு மதிவாணன்ற பேரில் இருக்க இளவரசர் சுகுமாரன் வந்து இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. என்ன திட்டம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இளவரசி கிட்ட ஒரு டைம் வந்து சொல்கிறாரு, எனக்கு செப்பு சிலைகள் எப்படி வார்க்கணும் கற்றுக்க ஆசை, ஆனால் அந்த கலைகளை கற்றுக் கொடுக்க இந்த நாட்டில் யாருமே கிடையாது. அந்த கலையில் கை தேர்ந்தவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் சோழ நாட்டு மகாராஜாவான உத்தம சோழர். ஆனால் அவர் இப்போ பாண்டி நாட்டு சிறையில் இருக்கிறதால என்னால் அந்த வித்தையை கற்றுக்க முடியாது. அவரை தவிர அந்த வித்தையை யாராலையும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த செப்பு சிலையை வார்க்கும் வித்தையை கற்றுக்காம என்னால் ஒரு முழு சிற்பியாக மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு இளவரசி கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட இளவரசி தன்னுடைய காதலனுக்கு உதவி பண்ணணுன்ற காரணத்துக்காக அந்த சமயத்தில் பாண்டிய மன்னர் வேற ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்க போயிருந்தார். அதனால பாண்டிய மன்னர் நாட்டை விட்டு வெளியே போகிற சமயம் அவருடைய அரசாங்க முத்திரை மோதிரத்தை இளவரசி கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறது வழக்கம். அந்த மோதிரம் இப்போ இளவரசி கிட்ட இருந்ததால் இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா அதை தன்னுடைய காதலனான மதிவாணன் கையில் கொடுத்து, இது பாண்டியரோட அரச முத்திரை மோதிரம், இதை வச்சுக்கிட்டு நீ பாண்டி நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம், உனக்கு திறக்காத கதவுகளும் திறக்கும்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து, இப்போ இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டே நீ போயிட்டு சிறையில் இருக்க உத்தம சோழரை பார்த்து உனக்கு தேவையான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விடியறதுக்குள்ளே இந்த முத்திரை மோதிரத்தை என் கையில் கொடுத்துரு அப்படின்னு இளவரசி மதிவாணன் கிட்ட சொல்லி அந்த மோதிரத்தை கையில் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை இளவரசி அவங்க காதலுக்காக தனக்காக பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு இளவரசன். ஆனால் இளவரசியோட பார்வையில் அவர் ஒரு சாதாரண சிற்பக்கலை மாணவன். தன்னுடைய காதலுக்காக இளவரசி இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வகையில் அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும், ஆனால் பின்புலத்தில் தான் அவங்கள ஏமாற்றுறோம் அப்படின்ற ஒரு கஷ்டமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவருக்கு முக்கியமான விஷயம் தன்னுடைய தந்தையை காப்பாற்றணும். அதனால் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டு சிறையில் இருக்க தன்னுடைய தந்தையை காப்பாற்றிட்டு அவர் பாண்டிய நாட்டிலேருந்து தப்பிச்சு போகிறாரு. இந்த விஷயம் மறுநாள் பொழுது விடியும் போது இளவரசிக்கு தெரிய வருது. இளவரசி ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. ரொம்ப ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க உடஞ்சி போயிடுறாங்க. தன்னுடைய காதலனே தன்னை ஏமாற்றிட்டான்ற பக்கம் ஒரு பக்கம் கவலை. தன்னை நம்பி அரச முத்திர மோதிரத்தை கையில் கொடுத்துட்டு போன தன்னுடைய அப்பாவுக்கு தான் வந்து ஒரு களங்கத்தை விளைவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை அடைஞ்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, தப்பிச்சு போன உத்தம சோழரும் இளவரசர் சுகுமாரன், அதாவது மதிவாணனாக இருந்து தப்பிச்சு போன சுகுமாரன் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் நாட்டை தோக்கடிச்சு தன் அப்பாவை போர்க்கைதியாக கொண்டு போய் சிறையில் வச்சு அவமானப்படுத்தின பாண்டிய நாட்டை பழிவாங்கணுன்ற காரணத்துக்காக சோழ நாட்டுக்கு திரும்பி ஒரு பெரும் படையோட பாண்டிய நாட்டு மேலே போர் தொடுத்து வராங்க. இந்த சமயத்தில் ஆல்ரெடி வேற ஒரு நாட்டு மேலே போர் எடுத்துகிட்டு போயிருந்தார் பார்த்தீங்களா, பாண்டிய நாட்டு மகாராஜா பராக்கிரமர் பாண்டியர். அவரும் அவரோட படைகளும் அந்த போரில் வந்து பின்தங்கிட்டாங்க. ஏன்னா அந்த போரில் வந்துட்டு மகாராஜா பராக்கிரமர் பாண்டியருக்கு பெருத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அதனால் அவங்க போரில் பின்வாங்கி இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது மகாராஜாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுருக்கிறதால அவரால் இப்போ சோழர்களை எதிர்த்து போர்க்காலத்தில் நின்று போர் புரிய முடியாது. இந்த சுச்சுவேஷனில் புவனமோகினி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னால் தான் அவங்க தப்பிச்சு போனாங்க, என்னால் ஏற்பட்ட களங்கத்தை நானே தீர்த்து வைக்கிறேன், என்னை ஏமாற்றி தப்பிச்சு போனவனுக்கு போர்க்களத்தில் நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு தான் காதலிச்ச விவகாரத்தையும், நான் காதலிச்சதால தான் அவன்கிட்ட முத்திர மோதிரத்தை கொடுத்தேன், அவன் எனக்கு இளவரசனே தெரியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் புவனமோகினி தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு பாண்டிய படைகளை கூப்பிட்டுட்டு சோழர்களை போர்க்களத்தில் சந்திக்க முன்னேறி போகிறாங்க. இளவரசி புவனமோகினி பாண்டிய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு போர்க்களத்துக்கு வருவாங்கன்னு இளவரசர் சுகுமாரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னை முழுசாக நம்பி தன் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு நம்பிக்கைக்கு தான் கலங்க ஏற்படுத்துகிற காரணத்துக்காகவும், தன்னை உண்மையாக காதலிச்ச ஒரு இளவரசியோட காதலுக்கு தான் கலங்க ஏற்படுத்தி விட்ட காரணத்தாலையும் இளவரசர் சுகுமாரனால் இளவரசி புவனமோகினியை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்க முடியல. அதனால் அவர் போர்க்களத்துக்கு வராமல் அவர் படைகள் இருக்கிற இடத்துல அவர் தங்கிட்டார். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் இருந்த புவனமோகினி சோழ படைகளை அடித்து துவம்சம் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத வகையில் சோழ படைகளை பாதி அவங்க அழிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, உடல்நலை குறைவால் படுக்கையில் இருந்த பாண்டிய நாட்டு மன்னர் பராக்கிரமர் பாண்டியர் அவர் இறந்து போகிறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு பாண்டிய படைகள் எல்லாமே வந்துட்டு பின்வாங்குறாங்க. ஏன்னா மகாராஜா இறந்து போயிட்டாரு, இனிமேல் நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலாக எல்லாரும் பாதிக்கப்பட்டு போர்க்களத்துலேருந்து பின்வாங்குறாங்க. ஆனால் இளவரசி புவனமோகினி என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்குன்னு இருந்த ஒரே உறவு தன்னுடைய அப்பா மட்டும்தான், அவரும் இறந்துட்டாரு. தான் உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலனும் தன்னுடைய நம்பிக்கைக்கு கலங்க விளைவிச்சு தன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்ற காரணத்தாலையும் இனிமேல் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி, ஒன்று இந்த போர்க்களத்தில் நாம் ஜெயிக்கணும்,
இல்லை நாம இங்கேயே வீரமரணம் அடையணும் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக போர்க்களத்தில் போராடுறாங்க. ஆனால் பாண்டிய நாட்டு வீரர்கள் இளவரசி புவனமோகினிக்கு சப்போர்ட் பண்ணாமல் பின்வாங்கினதால அந்த போரில் அவங்க தோற்று போகிறாங்க. தோல்வி அடைஞ்ச இளவரசியை சோழ நாட்டு சிறைக்கு கொண்டு போய் போர்க்கைதியாக அவங்கள அடைச்சி வைக்கிறாங்க. தன்னுடைய காதலி, அதுவும் ஒரு இளவரசி, அவங்க போர்க்கைதியாக தன்னுடைய நாட்டு சிறையில் இருக்கிறத கண்டு மனம் பொறுக்காத இளவரசர் சுகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள சந்தித்து நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு இளவரசர் சுகுமாரன் சொல்கிறாரு. அதுக்கு இளவரசி சொல்கிறாங்க, போர்க்கைதியாக சிறைக்கு வந்து மற்றவங்களோட உதவியை பயன்படுத்தி சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறது சோழர்களுக்கு வேணால் பழக்கமானதாக இருக்கலாம், ஆனால் பாண்டியர்களுக்கு அது பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் உதவியை பயன்படுத்தி தப்பிச்சு போகிறத விட இந்த சிறையிலே இருந்து உயிர் விடுறது தான் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு புவனமோகினி கோபமாக சொல்கிறாங்க. இளவரசர் சொல்கிறாரு, உங்கள் மேலே இருக்க காதலால் தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் இந்த சிறையில் இருந்து துன்பப்படுறத என்னால் பார்க்க முடியல, தயவு செஞ்சு தப்பிச்சு போங்க. என்னுடைய காதலி இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த சிறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. அதுக்கு இளவரசி புவனமோகினி சொல்கிறாங்க, மன்னிக்கணும் இளவரசரே, நான் காதலிச்சது உங்களை கிடையாது, சிற்பக்கலை மாணவன் மதிவானனை தான் நான் காதலிச்சேன். இளவரசர் சுகுமாரனான உங்களுக்கு அடுத்த அரியணை காத்திருக்கு, அடுத்த சோழ நாட்டர மன்னராக நீங்கள் மாற போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், தயவு செஞ்சு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க. அப்போ தான் இளவரசருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தன்னுடைய தந்தையை எழுந்து போர்க்களத்தில் தோல்வியுற்று இப்போ போர்க்கைதியாக நிற்கிற தன்னுடைய காதலிக்கு ஒருவன் சொல்லிக்க இருக்கிறது அவங்களுடைய காதல் மட்டும்தான். அந்த காதல் இப்போ அவங்களுக்கு நிலைச்சு நிற்கணும்னா அவங்களுக்கு தேவை மதிவாணன், இளவரசர் சுகுமாரன் கிடையாது அப்படின்னு இளவரசர் புரிஞ்சுக்கிறாரு. இளவரசிக்கிட்ட ஒரு வாக்கு கேட்குறாரு, மதிவாணன் திரும்ப வந்தா நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நடக்காத விஷயத்தை ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு இளவரசி கேட்குறாங்க. அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே தன்னுடைய உடைவாளை எடுத்து, எனக்கு இந்த இளவரசர் பதவியும் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க போகிற சோழ நாட்டோட மன்னர் பதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய போர்வாலை இளவரசி முன்னாடி அங்கேயே உடச்சி போடுறாரு. உடச்சி போட்டுட்டு இளவரசியை சிறையிலேருந்து விடுவிச்சுட்டு நேராக உத்தம சோழர்கிட்ட போகிறாரு. அப்பா, நான் பாண்டிய நாட்டு இளவரசி புவனமோகினியை காதலிக்கிறேன், அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். உங்களை போர்க்கைதியாக சிறையில் அடித்த பராக்கிரம பாண்டியோட பொண்ணை நான் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அரியணையை என்னுடைய தம்பி ஆதித்தனுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய தம்பி ஆதித்யனை அடுத்த சோழ நாட்டு மன்னராக அறிவிங்க, எனக்கு அதெல்லாம் எந்த ஆட்சேபனும் கிடையாது. நான் என்னுடைய காதலியை கூட்டுக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போகிறேன், வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சோழ நாட்டிலேருந்து கொஞ்சம் மக்களும் போர் வீரர்களையும் கூட்டுக்கிட்டு பாண்டிய நாட்டிலேருந்து இளவரசி தன்னுடைய தந்தைக்கு அப்புறம் பெரிதும் நேசித்த மரியாதை கொண்ட தேவேந்திர சிற்பியையும் கூப்பிட்டுக்கிட்டு பாண்டிய நாட்டிலிருந்து கொஞ்சம் மக்களையும் போர் வீரர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இளவரசர் சுகுமாரனும் இளவரசி புவனமோகினியும் அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு கப்பலில் பயணம் மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆயுதங்கள், மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க அந்த கப்பலில் போகும்போது அவங்க கண்டுபிடிச்ச அந்த தீவு தான் அந்த மோகினி தீவு. அந்த தீவில் அவங்க இறங்கி இங்கே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கூட வந்த மக்களும் அவங்களும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி உருவானது தான் இந்த மோகினி தீவு அப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க அந்த கப்பல்ஸ் 2 பேரும். அதாவது கதையோட ஸ்டார்டிங்கில் அந்த கப்பல்லேருந்து இறங்கி இந்த தீவை சுற்றி பார்க்க வந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட அந்த காதலர்கள் 2 பேரும் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச பிறகு அவர் அந்த கப்பல்லேருந்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் கேட்குறாரு, ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த விஷயம்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாமே நீங்கள் 2 பேரும் நேரில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே, நீங்கள் 2 பேர் யார், உங்கள் 2 பேர் தவிர இந்த தீவில் வேறு யாருமே காணுமே, ரொம்ப நேரமாக நான் உங்கள் 2 பேர் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நான் தான் இளவரசர் சுகுமாரன், இவங்க தான் இளவரசி புவனமோகினி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போகிறாங்க. இதை பார்த்ததும் அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பேயை பார்த்த மாதிரி அவர் அங்கேருந்து அலண்டடிச்சுட்டு அந்த தீவுலேருந்து வெளியே ஓடி வராரு. வேகமாக ஓடி வந்து எந்த கப்பல்லேருந்து அவர் இறங்கி போயிட்டு அந்த தீவை சுற்றி பார்க்க போனாரோ திரும்ப வந்து அந்த கப்பல்லே சேஃபாக ஏறி நல்லபடியாக ஊர் வந்து சேர்றாரு. இப்படி இந்த கதை எங்கே முடியுது. இந்த மாதிரி இவருக்கு கிடைச்ச ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவர் தன்னுடைய நண்பரான கல்கி கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கல்கி வந்து இந்த கதையை வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன், அவர் பர்மாவிலேருந்து சென்னைக்கு வரும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு கல்கி வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த புக் அமைஞ்சிருக்கும். கடைசியாக இந்த கதை முடியும் போது கல்கியோட நண்பர் அவர்கிட்ட சொல்லுவார், இந்த கதையை நான் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க, எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்பார். அதுக்கு கல்கி சொல்வார், ஆமாங்க நான் நம்புகிறேன், இந்த விஷயம் உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி அவர் நண்பர்கிட்ட சொல்லுவார். அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு இந்த புக்கை நம்ம வாசிக்கிறல்ல வாசகர்கள், நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் உண்மையாக நடந்தால் தான் நம்பணும்னு அவசியம் இருக்கா என்ன? ஒரு எழுத்தாளனுடைய கற்பனை உலகத்தில் வர அற்புதமான சம்பவங்களை நம்ம ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டுட்டு இந்த கதையை அப்படியே அழகாக முடிச்சு வைப்பார். இந்த கதையில் எனக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட 1 by 1 சொல்லிட்டு வரேன். முதல் விஷயம், இந்த ஸ்டோரியை வந்து பிளேஸ் பண்ண விதம் எப்படின்னா,
இந்த மோகினி தீவுன்றதே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுன்ற மாதிரி தான் அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. நமக்கு வந்து அதை காட்டியிருப்பாங்க. பகலில் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு இடமாகவும் பாழஞ்ச இடமாகவும், இரவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற தகுதியான இடமாகவும், கோபுரங்கள் கோவில்கள் சிற்பங்கள்லாம் புதுசாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது நிஜத்தில் உண்மையானு கேட்டால் வந்து நிஜத்தில் இது நடக்காது. நிஜத்தில் இப்படி சொன்னால் இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னா அந்த கதை ஒரு ஃபேண்டசின்னு நம்ம முன்னாடியே ஜனங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது நம்ம ஃபேண்டசி ஸ்டோரி, இது ஒரு கதை தான் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை படிக்கையில் அதில் நமக்கு சுவாரஸ்யம் இருக்காது, சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். இதை வந்து ஒரு ரைட்டராக ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் உள்ளே சொல்ல போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்குள்ளே ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடணும். அப்போ தான் அதை அவங்க உண்மையாக பொய்யான்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோரி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோரி முடிச்சு நம்ம வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் ஜனம் யோசிப்பாங்க, இதெல்லாம் நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு. அந்த ஸ்டோரி முடிஞ்ச பிறகு தான் யோசிப்பாங்க. அப்போ வேணால் நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுக்கலாம், இது ஃபேண்டசி ஸ்டோரி அப்படின்னு. அந்த டெக்னிக்கை தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நாவலில் வந்து பயன்படுத்தியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1950s வந்து ஒரு நாவல் இது. இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கல்கியோட சிறந்த படைப்புகளான பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், மோகினி தீவு அப்படின்ற இந்த புத்தகம்லாம் வர ஆரம்பிச்சது. அது மாதிரி காலகட்டத்திலே ஒரு புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுன்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களம், அந்த பிளாட்ன்றது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த மோகினி தீவில் அவர் எடுத்துக்கிட்ட பிளாட் தான் வந்துட்டு இந்த ஃபேண்டசி. இந்த ஸ்டோரி பிளாட்டை நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, இயக்குனர் ராஜமௌலி அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த நானி படம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அந்த படத்தை நம்ம படமாக பார்க்குற வரைக்கும் அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பழி வாங்குது, ரொமான்ஸ் பண்ணுது, அது ஒருத்தங்கிட்ட போய் சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, இது எப்படி சாத்தியம், ஒரு ஈயால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், இது ப்ராக்டிக்கலாக ஒத்தே வராது அப்படின்ற கொஷின் நமக்கு வரும். அப்படி வந்தால் அந்த கதையை நமக்கு கனெக்ட் ஆகாது, அந்த கதையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அப்படி ஒரு கொஷினோ அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கடைசியாக அந்த படம் முடியும் போது அந்த கதை வந்து ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய தூங்குறதுக்காக சொல்கிற கதைன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த லாஜிக் கொஷினே வராது. நம்ம எல்லாருமே அந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகிடுவோம், ஈவன் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமும். இதுதான் ஃபேண்டசியை ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணுற ஒரு டெக்னிக். அடுத்து இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட வர்ணனைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல்ல அவர் அந்த பர்மாலேருந்து தப்பிச்ச வர அந்த கதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு 2 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த போரோட கோரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கும் போதே கன்ஃபார்ம் நம்ம கண்களில் வந்து அந்த காட்சி வந்து தெரியும், ஒரு போர் வந்து எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு. இன்னொன்று, அந்த பர்மாலேருந்து ஒரு தப்பிச்சு அந்த கப்பல் ஏறி வரும்போது அந்த கப்பலில் வர்றதே ஒரு கொடூரமான பயணம்ன்ற மாதிரி வந்து கல்கி அவர்கள் எழுதியிருப்பார். எப்படின்னா, நரகத்துக்கு ஒரு காட்சி அமைப்புன்னு இருந்தால் அது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி எழுதியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்டென்ஸான ரைட்டிங்ன்றது நமக்கு தெரியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காதலுடைய வர்ணனைகள். ஒரு பெண் தன் ஆணை வந்து எப்படி பாப்பா, எப்படி காதலோட பாப்பா, எப்படி வர்ணிப்பா, அதே போல் ஒரு ஆண் தன்னுடைய காதலால் தன் காதலியை வர்ணிக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நிறைய வரிகளெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நிஜமாக லவ் பண்ணுற யாராவது ஒருத்தங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டையோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த புக்கில் இருக்க ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் இதுக்கு மயங்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அந்த சொல்லுவாங்க, அந்த வார்த்தையே வந்து அழகாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அதை நம்ம யாருக்கு சொல்கிறோமோ அவங்கள அழகாக்கும். அந்த மாதிரி ஆழமான காதல் நிறைந்த அழகான வரிகளும் கவிதைகளும் இந்த கதையில் நிறையவே இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு சீனில் கதையோட ஆரம்பத்தில் பகலில் இருக்கிறத விட நில ஒளி பட்ட உடனே அந்த தீவு முற்றிலுமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, விஷுவலாக நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பழைய இடம் அப்படியே அதை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நிலா ஒளி பட்ட உடனே அது எல்லாம் அப்படியே புதுசாக மாறுது, பில்டிங் எல்லாம் தானாக மாறுது, காஞ்சு போன மரங்கள்லாம் அப்படியே பச்சை பசேல் மாறுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஜியில் பண்ணால் எப்படி இருக்கும், அது நம்மளை விஷுவலாக பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதை ஒரு ரைட்டிங்கில் எப்படி கொண்டு வர முடியுன்றது கண்டிப்பாக இந்த புக்கில் படித்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு லைனும் படிக்க கண்டிப்பாக அந்த விஷுவல் நம்ம கண்ணு முன்னாடி வருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கடைசியாக எனக்கு இந்த புக்கில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, கதாபாத்திரங்கள் வடிவமைப்பு. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கதாபாத்திரம் தான். ஒன்று உத்தம சோழர், பராக்கிரமர் பாண்டியர், இளவரசர் சுகுமாரன், இளவரசி புவனமோகினி. இது 4 தான் மெயின் கேரக்டர். இந்த 4 மெயின் கேரக்டரை சுற்றி நிறைய துணை கதாபாத்திரங்கள் இருக்கும். யார் யாருன்னா, பர்மாலேருந்து தப்பிச்சு வர அந்த நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஹெல்ப் பண்ணுற கப்பலுடைய கேப்டன், இந்த கதையை கேட்டுட்ருக்க கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தேவேந்திர சிற்பி, பாண்டிய நாட்டோட ஒற்றப்பட தலைவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையை காப்பாற்ற சிற்பக்கலை மாணவனா மாறு வேஷத்தில் வர இளவரசர் சுகுமாரன், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மதிவாணன்.
இந்த மதிவாணன் என்ற கேரக்டர் தற்காலிகமாக வந்து போகக்கூடிய ஒரு டம்மி கேரக்டர். இதே போல் இன்னும் ஒரு பொய்யான ஒரு டம்மி கேரக்டர் வரும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளவரசி புவனமோகினிக்கு. அவங்க மதிவாணனா இருக்க சிற்பக்கலை மாணவனை பார்க்க வர்றதுக்காக அவங்க எப்பயுமே ஆண் வேஷம் தரித்து தான் வருவாங்க. அந்த கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்தன். பட் இதை நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும் போது நான் சொல்லலை, ஏன்னா இது இந்த கதையில் இருக்க ஒரு அழகான சம்பவம். இது மட்டும் இல்லை, இந்த கதையில் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள்லாம் புதஞ்சிருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும் போது சொல்லலை. ஏன்னா என்னுடைய இன்டென்ஷன் உங்களை இந்த புக்கை படிக்க வைக்கிறது தான், இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறதில்ல. அதனால் மேக்ஸிமம் நான் எப்பயுமே கதை சொல்லும் போது அந்த புக்கில் இருக்க ஸ்டோரியை அதோட மைய கருத்து மாறாமல் அதை மேலோட்டமாக எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த புக்கு படிக்கும் போது அது உள்ளே இருக்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். எல்லாத்தையுமே நான் இங்கேயே சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை உள்ளே படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த புக்கில் இருக்கும். இந்த காரணத்தால் தான் நான் எப்பயுமே ஸ்டோரியை இன்டெப்த்தாக சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால், வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கை படிச்சுட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.